தோட்டம். ஓகே. சூப்பர், சூப்பர். அழகான தேயிலை தோட்டத்துல ஒரு அழகான ஒரு பூக்கள் இருந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலுமே அழகா இருக்கும்ல. ஏன்னா தேயிலை தோட்டம் பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கும். அதுல அழகான ஒரு இது. சூப்பர். அந்த மாரி இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு என்னப்பா வெடி வைக்கிறாங்க? வெடி போடுறாங்க. என்ன விசேஷம்னு தெரியல. வெயில் இப்பதான் கொஞ்சம் எட்டி பாக்குது. இனிமே தான் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வரும். ஓகேவா? ஐயப்பன் இவ்வளோ காத்தடிச்சும் வேர்க்குதுன்னா, அப்போ பார்த்துக்கோங்க. வெயில் இப்பதான் தொடங்குது. ஆம், வெங்கடேஷ் வாங்க அருள். ஹாய் அருள். அருள்மா வணக்கம் அருள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மங்கிக்கு இருக்கும் வெடி. மங்கிக்காக இல்லடா, இங்கெல்லாம் மங்கிலாம் அவ்வளவா வராது. எங்க பக்கத்துல ஏதாவது கோவில் திருவிழா ஏதாவது இருக்கும் இந்த ஏரியா சுத்தி. அதனால ஏதாவது பகல்ல சாமி ஊர்வலம் ஏதாவது வரும். அதனால இருக்கும். அருள் 19 லைக் போட்டிங்களா? தேங்க்யூ அருள். நலம் நலம் நல்லா இருக்கேன். இப்போ போலீஸா நடிச்சிட்டு இருக்கேன் அருள். கொல்லிமலை மாசி வாங்க மாசி வணக்கம். காலையிலேயே ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். கொல்லிமலை மாசி பிரியனசாமி வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களோட ஆசி இருந்தால் போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். உங்களோட ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு போதும். நீங்க வந்தோடனே எனக்கு உடம்புக்குள்ள ஒரு புல்லரிப்பா இருக்குப்பா, என்னன்னே தெரியலப்பா. ஆமா ரோஸ், முன்னாடி டாக்டரா நடிச்சேன். மாமன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அம்மாவோட படம். அது முன்னாடி போய் பாரு. சூரி சாரோட பக்கத்துலேயே இருப்பேன். ஃபர்ஸ்ட் சீனே அம்மா தான் நிற்பேன். ஓகேவா? ஓகே. லைக் போட்டிங்களா மாசி? வந்தாலே ஒரு புல்ல அரிக்குதுப்பா. நீங்கள் உங்கள் பேரை சொல்லும் போதே எனக்கு உடம்பு ஃபுல்லாக புல்ல அரிக்குது. உண்மையிலுமே என்னாச்சு? அதெல்லாம் இல்லை அருள், போலீஸ் ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன். ஒரிஜினலாக இல்லை படத்தில் நடிப்புக்காக தானே. வெயில் வந்தா வேர்க்கணும். அம்மு சிரிப்பை எப்போதும் பார்க்கணும். எப்போதும் சிரிக்கிறோம். எவ்வளோதான் கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மள உறவுகள் எல்லாத்துட்டையும் நம்ம சந்தோஷமா பேசி சிரிச்சாதான் அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இல்லையா? உமாபதி சொல்லியிருக்கார், பூக்களை பறிக்காதீர்கள் என்றால், ஆனால் நான் பூக்களை ரசித்து கொண்டே இருக்கிறேன். அதற்காக என்னை தோட்டக்காரனும் காட்டி கொடுத்து விடார்கள். வார்த்தைகளால் என்னை வஞ்சித்து விடாதீர்கள், வஞ்சி புறாவே. அதாவது பூவை பார்த்து ரசிக்கிறதுல யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதை பறிக்க தான் கூடாது. ஓகேவா? அதனால பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்கள் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு. சேடோவா? திடீர்னு வருவாரு. அவர் எப்போ வருவாருன்னே சொல்ல முடியல. திடீர்னு வராரு, வந்துட்டு போயிடுறாரு. நீ இன்னைக்கு தானே வந்திருக்க, சொல்லிட்டோம்னா ரெகுலரா வருவாரு. சுரேஷ்குமார் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கணும். ஆமாப்பா, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்ப்பா. முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுறதுனால ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பேர் எல்லாம் அப்படியே அது டைரக்டர் கண்ணிலலாம் நம்ம படும்போது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம வளர்ந்துட்டே போகணும். கொஞ்சம் கஷ்டப்படணும். சுஜி வந்தால் கேட்டேன்னு சொல்கிறேன்ப்பா. சுஜி ஆமாண்ட தங்கம், வந்தால் கேட்டேன்னு சொல்கிறேன். சுரேஷ்குமார் லைக் போட்டாச்சு நண்பா. வாங்க நண்பா. உன் அழகான கண்களை பார்த்து நான் மயங்கி விட்டேன். சிரிப்பு சிரிங்க. ஓகே. விமல் விமல் செல்லம் செல்லம். ஓகே செல்லம், சாப்பிட்டீங்களா? ஐயப்பன் அம்மு இன்னும் மேன்மேலும் வளர என்னோட அன்பு வாழ்த்துகள். கண்டிப்பா ஐயப்பன். எனக்கு என்னன்னா, நான் வளர்ந்து இன்னும் நல்லபடியாக வந்தேன் அப்படின்னா நம்மளோட உறவுகளை எல்லாரையும் போய் பார்க்கணும். அது ஒன்று தான் என்னோட ஆசைகள். இவ்வளோ பேர் வர்றவங்கள எல்லாரையும் போய் நேரில் பார்க்கணும். எல்லாரையும் பார்த்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ஜிம்கா நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ செல்லக்குடி. சாப்பிட்டியா? கேப்டன் மேடம் வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? மாட்டான் தோட்டத்து மல்லிகையை நல்ல மனமாக மறைக்கிறாயே, மலரட்டும். உன் வாழ்க்கை மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம். சந்தோஷமாக வாழுங்கள், வாழ்க்கை வாழ்வதற்கு. அதே தான்ப்பா எல்லாருக்கும் சொல்கிறேன். உமாபதி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்பொழுதுமே சொல்கிறது அதுதான். வாழ்கிறது எவ்வளோ நாள் நமக்கே தெரியாது. அதனால சந்தோஷமாக இருங்க. இருக்கிறது போதும். நம்ம உழைக்கணும். உழைச்சி சம்பாரித்து சந்தோஷமாக நம்மளும் இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இதை ஃபாலோ பண்ணோம்னாலும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாந்தி மேம். சுரேஷ் நண்பா சொல்லுங்கள். சுரேஷ் நண்பா, நான் சாப்பிடல, ஏதோ பழைய சோறு ரெடியாக இருக்குது, சாப்பிட போகிறேன். அண்ட் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். வெயில் பார்த்தீங்கன்னா மாடி போர்ஷனுக்கு வந்ததுனால வெயில் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. அதனால இடத்த மாற்றிடலாம். இடத்த மாற்றிடுவோம் பாருங்க. வெயில்னால பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கவே முடியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப